நம்ம ஃபீல்ட்ல இருக்க நிறைய பேருக்கு இன்னுமே இந்த கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். அதாவது இந்த தின்னருக்கும் டர்பன்டைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பெயிண்ட்ல இருக்க 2 சின்ன டிஃபரெண்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்னு எமல்சன், ஒன்னு எனாமல். இந்த எமல்சன் அப்படின்றது ஒரு வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட். இதை தான் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க சுவர்கள், சீலிங், எக்ஸ்டீரியர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த எமல்சன் பெயிண்ட் தான் அடிக்கிறோம். அது ஒரு நார்மல் பெயிண்ட். இந்த பெயிண்டோட விஸ்காசிட்டியை நம்ம குறைக்கிறதுக்காக நம்ம வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதோட கன்சிஸ்டன்சி குறைச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியா பெயிண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய ஏரியா வந்து கவர் ஆகும். இதே மாதிரி பெயிண்ட்ல இன்னொரு டைப் இருக்கு இல்லையா, எனாமல். இது வந்து ஒரு ஆயில் பேஸ்ட் பெயிண்ட். இது வந்து வுட்டுக்கும் ஸ்டீலுக்கும் நம்ம வந்து அடிப்போம். இதோட விஸ்காசிட்டியை குறைக்கிறதுக்காக, இதோட கன்சிஸ்டன்சி குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் வந்து தின்னரும் டர்பன்டைனும். இந்த தின்னருக்கும் டர்பன்டைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிம்பிள் சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த என்சி தின்னர் அப்படின்றது குயிக்கா வந்து செட் ஆகும். இந்த பெயிண்ட் வந்து நம்ம வந்து ஒரு டோருக்கோ இல்ல ஏதாவது அவுட்டோர்ல நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், டஸ்ட் வந்து சீக்கிரமா வந்து அந்த பெயிண்ட்ல படியும் அப்படின்னா, இந்த என்சி தின்னர் அப்படின்றது குயிக்கா வந்து அந்த பெயிண்ட் வந்து ட்ரை பண்ணிடும், சீக்கிரமா வந்து காஞ்சிரும். ஆனா அந்த டர்பன்டைன் அப்படின்றது குயிக்கா செட் ஆகாது. அதோட நார்மல் டைம் எடுத்துக்கும். ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் அந்த பெயிண்ட் அடிச்சா நம்ம என்ன டைம் எடுக்குமோ அதை வந்து எடுத்துக்கும். நம்ம டோர்ல பாலிஷ் பண்றதுக்கு இல்ல கேட்ல பெயிண்ட் அடிக்கிறோம், வெளியில டஸ்ட்லாம் வந்து அந்த பெயிண்ட்ல ஒட்டும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது குயிக்கா ட்ரை ஆகிறதுக்காக நம்ம என்சி தின்னர் வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு எதுவும் இஷ்யூ இல்லை அப்படின்னா நார்மல் டர்பன்டைனே வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த டர்பன்டைன்றது விலை கம்மி, என்சி தின்னர்ன்றது ஒரு 40 ரூபா 50 ரூபா விலை அதிகம். அவ்வளோதான் இதில் இருக்க விஷயம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.